ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹவ் ஆர் யூ ஆல்? இன்றைக்கி ஒரு ஃபேமிலி அவுட்டிங் vlog பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, அந்த ரெட் சாரி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எங்கள் சின்ன மாமியார். அவங்க வீட்டில் அவங்க வீடு கட்ட போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். உங்களோட ஃப்ரீ டைமில் மறக்காமல் இந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்பி அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எங்கள் சின்ன மாமியார் இப்போ இருக்க வீட்டுக்கு நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். மைவி3 பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு ஆப்பா அப்படின்ற டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் அது. ஸோ அதை பற்றி நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். நான் எவ்வளோ அதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன், அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க எவ்வளோ பேர்ட்ஸ் வளர்க்குறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு அணில் 2 அணில் கூட வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக இருக்கப்போ நம்ம ஃபேமிலிஸ்லாம் வந்து கெட் டுகெதர் பண்ணவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு அக்கேஷன் அப்போ தான் நம்ம வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் தான் இது எனக்கு இருந்துச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். பாருங்கள், 2 அணில் இருக்குது உள்ள. என்னோடய த்ரோட் கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் எல்லாத்துக்கூடையும் பேசி என்ஜாய் பண்ணிவிட்டு, இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேமிலிஸ் தான் எல்லாருமே. ஸோ எல்லோரும் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணி எல்லோரும் லஞ்சு சாப்பிட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு செலிப்ரேட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்க ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பாக அவங்க கையில் ஏதோ ஒரு இன்கம் வந்து வேணும். ஒவ்வொரு டைமே நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலிஸை வந்து எதிர்பார்த்துட்டே இருக்க முடியாது. ஸோ அப்படி நான் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறப்ப தான் எனக்கு இந்த மைவி3 அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிடச்சிது. ஸோ அதனால் இப்போ வந்து நான் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மைவி3ன்ட்டு இல்லை, நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு வேலையோ இல்லை பிஸ்னஸோ, சின்ன சின்ன பிஸ்னஸோ எதுனாலும் பெண்கள் வந்து கண்டிப்பாக எடுத்து செய்யுங்க. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு வருமானம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க ஒரு ஃபால்ஸுக்கு வந்து போனோம். போயிட்டு அங்கே போய் நல்லா தண்ணியில் வந்து என்ஜாய் பண்ணோம். நான் வந்து போகலை, ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கனால நான் தண்ணி பக்கமே போகல. ஸோ பிள்ளைங்க தான் எல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது முடிச்சுட்டு அப்படியே வந்து எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு குழந்தைங்களெல்லாம் விளையாட விட்டுட்டு நாங்கள் பெரியவங்க எல்லாருமே எல்லா இதுலேயும் போயிட்டு விளையாண்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஏர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க ஏதாச்சும் நம்மள்ட்ட கேட்டால் கூட நம்மளால் வாங்கி தர முடியும். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் போய் நம்ம ஹஸ்பண்ட்டையோ இல்லை நம்ம அம்மா அப்பாட்டையோ எதிர்பார்த்துட்டு கண்டிப்பாக நிற்க முடியாது. நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்களும் வளரும். ஸோ வந்து ஏதோ ஒன்று கண்டிப்பாக எல்லா லேடிஸும் பண்ணுங்கள். அதுதான் என்னோடய சின்ன சஜஷன். நான் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் எவ்வளோ வந்து என்னோடய சேவிங்ஸை நான் வைக்கிறேன், வீட்டோட செலவுகளுக்கு நான் எவ்வளோ வந்து செலவு பண்ணுறேன், இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எங்கள் ஃபேமிலிஸோடு நாங்கள் வந்து இங்கே என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு வந்து டின்னர் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நாங்கள் இந்த நாளை ஃபுல்லாக ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். மனசுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நிறைவாக இருந்துச்சு. பிள்ளைங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.